இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ஸோ கண்டிப்பாக இதை பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நம்ம மாமரத்தில் இருக்கிற மாங்காவெல்லாம் கொத்து கொத்தாக மொத்தமாக பறித்து எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற காஞ்ச மிளகாவும் எல்லாம் மொத்தமாக பறிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு அம்மிக்கல்ல வச்சு நல்லா அரைச்சிட்டு மிளகா வந்து வெறுமனே சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மாடி தோட்டத்தில் நல்லா விளைஞ்சிருக்கிற மஞ்சளை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி அம்மியில் ஓரமாக வலிச்சு வச்சுட்டு அதே அம்மிக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பறித்த மாங்காவையும் 3 நாளாக இடித்து அந்த மிளகா சாந்தையும் அதை எடுத்து பூசி சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா தனிமை வந்ததே